ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து சாலை விபத்துக்கள் மூலமாக நடக்கக்கூடிய மரணங்கள்லேயும் ஒரு கொஞ்சம் வருஷமாகவே வந்து நம்ம டாப்பில் இருக்கோம். என்ன இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொலைகள் ரொம்ப, அதுவும் 2-3 வருஷமாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு நாளைக்கு 10-15 கொலை வெவ்வேறு இடத்துல இந்த தமிழ்நாடு முழுக்க வருது. நீங்கள் சொன்ன 30 கொலை வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 3 மாவட்டங்கள் மட்டும். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 2 மாதங்களில் வந்து நடந்த கொலைகள் 194. அப்புறம் வந்து இதில் வந்து ரிப்போர்ட் ஆகாமல் அமைக்கினது, இல்லை வந்து இப்போ புகார் கொடுக்காமல் வந்து இவங்க ஏதோ என்ன சொல்கிறது, கேங் ரைவால்ரி ஆகட்டும், இல்லை வந்து இயற்கை மரணம் சொல்லி மூடி மறைச்சதாகட்டும், இதில் ஒரு இது 100-200 கொலைகள் இருக்கலாம் என்னோட ஊகம். மொத்தம் 4.5 வருஷத்தில் கணக்கு பார்த்திங்கன்னா 3000 கொலைகளால் நடந்திருக்கும். இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல வந்து கஞ்சா, அது இப்போ 2 வருஷத்தில் ரொம்ப அதிகமாக போச்சு. அவன் கஞ்சா குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கிறது அவனுக்கே வந்து தெரியாது. அது மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் மேலே கோபம் இருந்துன்னு வச்சுங்க, அவங்கள வந்து போய் தாக்குறது, என்ன அவங்கள அடிக்கிறது, ரொம்ப முத்தி போச்சுன்னா சண்டை கைகலப்பு இது பண்ணும்போது நல்லா இருக்கும். குடிச்சிட்ருக்காங்க நண்பர்கள், அவங்களுக்குள்ளே ஒருத்தர் அடித்து ஒருத்தனை வெட்டி போட்டுறான். காசு கொடுக்கல, இல்லை போன மாதம் கொடுத்த கடனை திருப்பி கேட்குறான், ஏதோ ஒன்று, இல்லை பெண் விவகாரமாக கூட இருக்கலாம். அப்புறம் வந்து மது போதை ஒரு காரணம், கஞ்சா போதை ஒரு காரணம். அப்புறம் இப்போ வந்து ட்ரக்ஸு, அதில் முக்கியமாக வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெத்தபட்டமைன் இது மாதிரி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீறி மனுஷனோட மூளையை மழுங்கடிச்சிருது. அதனால் வந்து நிகழக்கூடிய வன்மங்கள். அப்புறம் வந்து எல்லாருக்கும் கோபம் உண்டாகிறது இயற்கை, மனித சுபாவம். ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தனை வெட்டுறது இது பண்ணுறதுன்னு அவனோட மூளையே வந்து நான் புத்தி சரியாக இருக்கும்போது என்ன சொல்லணும், இது தப்பு, இன்னொருத்தரத்தை வந்து அடிக்கக்கூடாது, இது சின்ன விஷயத்துக்கெல்லாமா நீ தகராறு பண்ணுவேன்னு சொல்லும், எச்சரிக்கும். எல்லாருக்கும் அந்த எச்சரிக்கை மணி மூளையில் அடிக்கும். ஆனால் இந்த மூளை செயல் எழுந்து போகிற போது அது என்ன செய்யணும்னு தோணுனா உடனே அதை வந்து இது பண்ணிடுறாங்க. இது கூட தற்கொலை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு அரை செகண்டில் 1 செகண்டில் வந்து இதாகணும், ரயிலுக்கு முன்னாடி இது பண்ணுறதோ குடிக்கிறதோ இது பண்ண, ரொம்ப திட்டமிட்டு தற்கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் தான். ஒரு 95% வந்து அந்த ஃப்ளிக் ஆஃப் த மொமெண்ட்மாங்க, அந்த நொடியில் இது பண்ணுறது தான். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து தற்கொலை உணர்வு வராத ஆட்களே கிடையாது. அதை வந்து தடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவு நமக்கு வந்து வேலை செய்யும்போது அதுக்கு இதெல்லாம் என்ன இப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இவங்க இந்த போதையில் இருக்கிற போது அது அவங்களால அதை தடுத்துக்க முடியாது, அறிவு அவங்கள எச்சரிக்காது.